ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம சேனல் எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சும்மா தான் இருந்தேன். ஸோ வந்து இந்த வந்து கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வீடியோ எடுத்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ வந்து பாப்பா பிறந்து 2 மந்த்ல இருக்கோம், போஸ்ட்மார்ட்டம் ஜர்னியில் இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து நல்லா வந்து செக்ரேஷன் இருக்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கு பேபிக்கு வந்து பிரெஸ்ட் மில்க் தான் வந்து ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம வந்து அதோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கணும். பிரெஸ்ட் மில்க் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் தான் வந்து பாப்பா வளர வளர வந்து அவங்களோட பசியை வந்து நம்மளால் ஆற்ற முடியும். ஸோ அதுக்காக வந்து சில பொருட்கள் வந்து வாங்கியிருக்கேன். அதாவது என்னென்னா மில்லட்ஸ் அதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்புறம் வந்து எப்படிலாம் வந்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சும்மா வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து பாப்பா பிறக்கும் போது வந்து 103 கிலோ இருந்தேன். இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நான் இப்போ கரண்ட்டாக இப்போ என்ன வெயிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்படியே வந்து நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து கிடையாது. ஏன்னா இப்போ வந்து நம்ம சி செக்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வெயிட் தூக்கக்கூடாது. ஒரு ஆக்டிவிட்டியும் நம்ம பண்ணக்கூடாது. அது இல்லாமல் வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக வந்து டயட் எதுவும் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பிரெஸ்ட் மில்க் கொடுக்கறதுனால நம்ம வந்து ஃபுட்டை வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பால் வந்து சுரக்காது. ஸோ அதனால வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட் டயட் எதுவுமே ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ எக்ஸசைஸும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதனால வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், அது இல்லாமல் நிறைய பேர் சொன்னாங்க பிரெஸ்ட் மில்க் வந்து நம்ம ஃபீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து அது உண்மையா, அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நம்ம ஹெல்த்தியாக வந்து நம்ம சாப்பிடும் போது என்ன மாதிரி வந்து பிரெஸ்ட் மில்க் ஃபீட் பண்ணும்போது எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டே பை டேயாக வந்து நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து உங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சாப்பிட போகிறது எல்லாமே வந்து ரொம்ப ஆர்கானிக்காகவும் ஹெல்த்தியான வேல தான் வந்து நம்ம சாப்பிட போகிறோம். எல்லாமே வந்து மில்லட்ஸில் வந்து நான் எப்படிலாம் ரெடி பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 o'clock வந்து சீரகம், அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து வெந்தயம், பெருஞ்சீரகம், ஓமம் இது 4மே வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து ஒரு ஒன்று பாதிமாக வந்து பல்ஸ் மூடில் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சிட்டு அதை வந்து நம்ம காலையில் ஃபஸ்ட்டு இன்டேக்காக குடித்தோம் அப்படின்னா பிரெஸ்ட் மில்க் வந்து நல்லாவே செக்ரேஷன் இருக்கும். அது இல்லாமல் வந்து டயட்டுக்கு எப்படி இது வந்து யூஸ்ஃபுல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம்ல வந்து சூப்பராக கிளியர் பண்ணும். டைஜஷன் ப்ராப்ளம் இல்லைனாலே நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து வெயிட் போடாது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து ஒரு 9 மணிக்கு வந்து நம்ம ஒரு 10 மணிக்கு வந்து ஓட்ஸ் ஸ்மூத்தி. ஓட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொலாக்டின் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து பிரெஸ்ட் மில்க் செக்ரேஷனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து ஓட்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓட்ஸில் வந்து ஸ்மூத்தி மாதிரி நான் ரெடி பண்ணுறேன். ஸோ வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து நான் அது வந்து எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன வந்து நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock வந்து ஏதாவது வெள்ளைச்சன்னா, அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து ராஜ்மா அந்த மாதிரி வந்து ப்ரோட்டீனுக்காக வந்து ப்ரோட்டீன் சாலட்காக அதை வந்து நம்ம சாலட் மாதிரி ரெடி பண்ணி நம்ம வந்து சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 2 o'clock அளவில் வந்து நம்ம ப்ரௌன் ரைஸ் அப்படி இல்லைனா வந்து மட்டை அரிசி அதில் வந்து சாதம் பொங்கி 2 வெஜிடபிள்ஸ் கூட்டு அது மாதிரி வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அது எல்லாமே வந்து ரெசிபிஸ் அப்படி இல்லைனா வந்து என்னென்ன நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸில் வந்து டே பை டே வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களுமே பார்த்து எப்படிலாம் அதை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செய்யுங்க. சிறுதானியத்தில் தான் எல்லாமே நம்ம செய்ய போகிறோம். எல்லாமே வந்து ஆர்கானிக் வேல வந்து நம்ம சாப்பிட போகிறோம். நம்மளுக்கு பிரெஸ்ட் மில்க்கும் நல்லாவே செக்ரேஷன் நடக்கும். ப்ரௌன் ரைஸ் சாப்பிடும்போது பிரெஸ்ட் மில்க் செக்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து ஒரு ஈவினிங் ஒரு 4 மணிக்கு போல் வந்து நம்மளோட ப்ரிமோ ஹெல்த் மிக்ஸ் இருக்குல்ல, அதை 40 இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து 29 ஐட்டம் வந்து சிறுதானியம் மட்டுமே, அதுக்கப்புறமேட்டுக்கா 12 ஐட்டம் வந்து இது நட்ஸு அந்த மாதிரி நிறைய வந்து அது ஆர்கானிக்காக ஒரு ரொம்ப ஹெல்த்தியான வேலை இருக்குது. 40 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃபுல்லாகவே அது வந்து ஹெல்த்தி தான். ஸோ அதில் வந்து சின்னதாக ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப வந்து ஆரோக்கியமாக இருப்போம். ஸோ அது வந்து நம்ம வந்து குடிக்க போகிறோம் ஒரு 4 மணிக்கு. உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் வந்து மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஓன் பிராண்டு ப்ரிமோ நான் தான் வந்து அதை ரெடி பண்ணுறேன். ஸோ வந்து என் பையனுக்கு எப்படி ரெடி பண்ணுறோம் அதே மாதிரி தான் ரெடி பண்ணுறோம். ஸோ எல்லாருமே வந்து கம்பல்சரி ஒரு வேலைக்காக அந்த ப்ரிமோ ஹெல்த் மிக்ஸ் வந்து நாங்கள் குடிச்சிடுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நைட்டு டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7:30 8 மணிக்குள்ளேயே வந்து நம்ம வந்து இது ஏதாவது ஒரு கஞ்சி சிறுதானியத்தில் சாமை இல்லை வரகு இல்லை குதிரைவாளி ஏதாவது ஒரு சிறுதானியத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கஞ்சி ரெடி பண்ணி துவையல் அரைச்சி வந்து சாப்பிட போகிறோம் இந்த மாதிரி. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நைட் ஒரு 10 மணிக்கு வந்து கார்லிக் மில்க் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து குடிக்கிறது, பூண்டு பால் வந்து நம்ம குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் டே பை டே வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இன்னியோட வெயிட் வந்து நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நெக்ஸ்ட் டே எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நம்ம வந்து ஷார்ட்ஸில் வந்து பார்க்கலாம். நான் வந்து என்னென்னலாம் பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. கொள்ளு பட் வந்து இதை வந்து நம்ம சாப்பிட போகிறது கிடையாது. சும்மா வந்து ஏதாவது ரசம் அப்படி வச்சோம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஃபுட்டில். அதுவுமே நல்லது தான். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டை அரிசி. இது வந்து கேரளாலலாம் யூஸ் பண்ணுவாங்களா, ஸோ அந்த ரைஸ் இது மட்டை ரைஸு. அதுக்கப்புறமேட்டுக்கா இது வந்து மாப்பிளை சம்பான்னு சொல்லுவாங்க, கோதுமை நினைக்கிறேன். ஆமாம், அது வந்து ரவைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரவை மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது உப்புமா அதெல்லாமே வந்து செஞ்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்குது. இது வந்து கருப்பு கவுனி அரிசி.
இது வந்து ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்தாரு. ஸோ இது வந்து பேர் எனக்கு தெரியல. பாதி காலி ஆயிடுச்சு இது எல்லாமே வந்து. இப்போ நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறது வந்து மட்டை ரைஸு, அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து இன்னும் நிறைய பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சொல்கிறேன். ஓட்ஸ் வந்து இதில் வந்து ப்ரொலாக்டின் அப்படின்ற ஒரு இது இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நியூட்ரிஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு சூப்பராக வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து செக்ரேஷன் நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நம்ம ஸ்மூத்தியாக வந்து காலைல வந்து நல்லா திக்காக குடிச்சிட்டோம் அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும் பிரெஸ்ட் மில்க் செக்ரேஷன். அதனால தான் இது வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிப்போம்ல காலையில், அது கூட சேர்த்து நம்ம இதை வந்து போட்டு அரைக்க போகிறோம். வேறு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து சாலட்டுக்கு வந்து நம்ம வந்து சாலட்னா சிக்பீ சாலட் அது மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் நம்ம இன்டேக் எடுக்கணும் அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த மாதிரி கொண்டக்கடலை, பிளாக் சன்னா, ஒயிட் சன்னா, அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து பச்சை பயிறு அதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாமே வந்து நமக்கு சாலட் மாதிரி கர்ட் ஆட் பண்ணி வந்து செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்காக வந்து இது வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்மூத்தியில் ஆட் பண்ணுறதுக்கு வந்து டேட்ஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து நிறைய நட்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணவே இல்லை, எல்லாமே காலி ஆயிடுச்சு மாதம் ஸ்டார்டிங்கில். ஸோ வந்து இதுக்கப்புறம் தான் போய் ஹஸ்பண்டை வாங்கிட்டு வர சொல்லணும். நெக்ஸ்ட் நம்மளோட ப்ரிமோ ஹெல்த் மிக்ஸுக்குமே வந்து நம்ம நட்ஸ் ஆட் பண்ணுறதுனால இப்போ ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அதுக்காகவே வந்து போவார். ஸோ அப்போ வந்து ரீஸ்டாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ரிமோ ஹெல்த் மிக்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆர்டர் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரௌன் ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து உங்களுக்கு பிரெஸ்ட் மில்க் வந்து செக்ரேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து நம்மளோட பிரெஸ்ட் மில்க் செக்ரேஷனுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் நம்மளோட வெயிட் லாஸுமே ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான் இந்த சேலஞ்சுனே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணுவோம். என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஈவினிங் வந்து நம்ம வந்து கஞ்சி, அதாவது டின்னருக்கு வந்து நம்ம கஞ்சி மாதிரி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து, ஏன்னா நைட்டில் வந்து நம்ம லேட் நைட் சாப்பிட்டோம் இல்லை வேறு ஏதாவது ஹெவியாக சாப்பிட்டோன்னா ரொம்ப நெஞ்சு கறிக்குது. அதனால் வந்து நான் இந்த மாதிரி கஞ்சி மாதிரி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் வந்து இதை வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து சாமை, அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம சாலடுக்கு வந்து பச்சை பயிறு, அதுக்கப்புறம் அதே தான் பிளாக் சன்னா. இதெல்லாம் நீங்கள் ரீஸ்டாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கிறத பார்த்தாலே வந்து இதெல்லாம் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியிற மாதிரி இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்து அடிக்கடிக்கு டக்கு ரெடி பண்ணிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து நாளைக்கு என்ன மீல் சாப்பிட போகிறீங்களோ அதை முன்ன நைட்டே பிளான் பண்ணி அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து குதிரைவாளி ஆல்ரெடி வந்து இது போட்டு வச்சுட்டேன். வரகரிசி வந்து இது டப்பாவில் வந்து போட்டு வச்சுட்டேன். மீதி எல்லாத்துக்குமே வந்து பாக்ஸ் இல்லை, மறுபடியும் டிமார்ட் போகணும். தான் வந்து ரொம்ப வந்து லேடிஸ்க்காகவே வந்து இந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா சொன்னார். பூங்காரை அரிசி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கரெக்டாக வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் கேட்டு சொல்கிற மறுபடியும் அந்த கடைக்கு போய் ஆக்சுவலாக கிழிஞ்சிச்சு போல். இது வந்து நம்மளுக்கு வந்து பிரெஸ்ட் மில்க் செக்ரேஷன், அது இல்லாமல் நம்ம கர்ப்பப்பையில் வந்து என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலுமே வந்து சூப்பராக கிளியர் பண்ணுமா. அதுக்காக வந்து இது வாங்கிட்டு வந்து பாப்பா பிறந்தவங்க லேடிஸ்க்காகவே இது வந்து பிரத்யோகமாக ஒரே லேடிஸ்க்காகவே வந்து இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமேட்டுக்கு ஜென்ஸ்க்கு வந்து மாப்பிள சம்பா அரிசி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால இது வந்து 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் ஏதாவது புட்டு இல்லை ஏதாவது வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடலாம். இல்லைனா சாப்பாடை வடித்து சாப்பிடலாம். இது எல்லாமே வந்து நான் இன்றைக்கி வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ வந்து ஹெல்த்தி, ஃபுல்லாகவே ஆர்கானிக் தான் இது எல்லாமே வந்து. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு பிரெஸ்ட் மில்க் செக்ரேஷனும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து இது வெயிட் லாஸ்க்குமே சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம் இதை. இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்கும்போதுலாம் ஐயோ நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்குமே, நம்ம வந்து இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். அதனால தான் வந்து இதெல்லாம் வந்து நான் வாங்கி வச்சிருக்காங்க. நம்ம கண்டிப்பாக வந்து இதெல்லாம் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து பாப்பாக்காக நம்மளுக்கு வந்து பிரெஸ்ட் மில்க் செக்ரேஷன் இருக்கும். அது இல்லாமல் வந்து நம்ம வந்து வெயிட்டே போட மாட்டோம். வெயிட் லாஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷுவராக உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஸ்டே டியூனாக இருங்க. நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் எப்படி வெயிட் லாஸ் ஆகுதா இல்லை மெயின்டைன் ஆகுதா இல்லை வந்து நம்ம பிரெஸ்ட் மில்க் செக்ரேஷன் எப்படி இருக்குது எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஃபுல்லாகவே ஆர்கானிக்காக போகும்போது நம்ம ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம பாடியில் வந்து நல்லாவே வந்து நம்மளுக்கு வந்து பிரெஸ்ட் மில்க் செக்ரேஷன் இருக்கும். ஸோ வந்து இதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து அவுட் சைட் ஃபுட் வந்து சாப்பிட போகிறது கிடையாது. பேபிக்குமே அது செட் ஆகாது. பட் வந்து நாங்கள் நல்லாவே அவுட் சைட் வந்து கொஞ்சம் நாளாக வந்து சாப்பிட்டோம். அப்பப்போ வந்து பிரியாணி அதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டா அவளுக்கு எதுவுமே பண்ணலை. பட் இருந்தாலுமே வந்து நம்ம வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். நம்மளே ஹெல்த்தியாக இருப்போம். நம்மக்கிட்ட இருந்து அவள் வந்து ஃபீட் பண்ணுறதுனால அவளுமே ஹெல்த்தியாக இருப்பாள். ஸோ டோட்டல் ஃபேமிலிக்குமே இது வந்து நான் வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ வந்து நைட்டு வந்து என்னோட ரொட்டீன் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு. நைட்டு வந்து நான் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நான் எடுத்து வைக்கிறேன், இதெல்லாம் வந்து எனக்கு தேவைப்படுது, இதெல்லாம் ஊற வைக்கிறேன், அரிசியெல்லாம் ஊற வச்சுருவேன். நாளைக்கு வந்து நம்ம சமைக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ரெட் ரைஸ், ப்ரௌன் ரைஸ் இதெல்லாம் வந்து சீக்கிரமாக குக் ஆகும். அதனால் நைட்டே ஊற வச்சுட்டோம். காலையில் நம்ம சமைச்சிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா வெஜ்ஜஸ் எதாவது இருந்துச்சுன்னா காலையில் நைட்டே உட்காந்து கட் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து இந்த
சீரகம் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நைட்டே ஊற வச்சு வைக்கணும். ஸோ அது எல்லாமே வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஓவர் நைட் ஓட்ஸ் வந்து நம்ம சோக் பண்ணி வச்சுக்கிறோம். சோக் பண்ணிவிட்டு காலைல எழுந்து நம்ம வந்து அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி குடிக்க வேண்டியதாக. ஸோ அதுவுமே சிம்பிள். அது எல்லாமே வந்து நம்ம சீக்கிரமாக வந்து பண்ணிக்கலாம். அதனால் நைட் ரொட்டீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டக்கு டக்குன்னு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ வந்து காலைல கண்டிப்பாக அதை செஞ்சு தானே ஆகணும் அப்படின்றதுனால நம்ம செஞ்சு நம்ம வந்து சாப்பிடுவோம். இல்லைனா வந்து இன்றைக்கி ஒரு நாள் விட்டுலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோன்னா ஒரு நாள் விட்டுறது தான் வந்து அப்படியே கண்டினியூவாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து அது சூப்பராக முடிக்கணும். அதுதான் வந்து நம்மளோட கட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து இப்போ வெயிட்ஸ் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்குமே ஷேர் பண்ணுறேன் இருங்க. வெயிட் மிஷின் வந்து நல்லா தூசிலாம் தட்டி ஏறி நிற்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபோனோட ஏறதுனால ஃபோனோட வெயிட்டும் வரும். இருந்தால் மட்டும் நம்ம ஒல்லியாக வர போகிறோம். 96.50. ஸோ வந்து நாளைக்கு என்ன வெயிட் இருக்குன்னு பார்ப்போம். நான் வந்து என்னோட டே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து நாளைக்கு வந்து என்னென்னலாம் வந்து நான் வந்து இன்றைக்கி என்னெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் முடிஞ்சால் அப்லோட் பண்ணுறேன். இல்லைனா வந்து நாளைக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து ஸ்டே டியூனாக இருங்க. இன்றைக்கி வெயிட் செக் பண்ணியாச்சு. நாளைக்கு வெயிட் செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பிரெஸ்ட் மில்க் செக்ரேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையுமே வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோ வந்து பாருங்கள். லவ் யூ ஆல் சேனல் குட்டீஸ். கீப் சப்போர்ட்டிங். லவ் யூ ஆல். நம்மளோட பிரிமோ பிராண்டில் இருக்கிற ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக அதுவுமே வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளோட லைஃப் ஸ்டைலே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக லீட் பண்ணலாம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். பண்ணாதவங்க எல்லாருமே. லவ் யூ ஆல் சேனல் குட்டீஸ். ஆக்சுவலாக நம்ம வெயிட் செக் பண்ணும்போது 96 தானே காமிச்சிது. மறுபடியும் வந்து நான் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா என்ன காமிக்குது பாருங்களேன். 99.45 காமிக்குது. கடவுளே. சரி பார்ப்போம். இது ஸ்கேம் பண்ணதா இல்லையா உடம்பு ஸ்கேம் பண்ணதா எதுவுமே தெரியல. இப்போ வந்து நம்ம 96 தானே பார்த்தோம். பார்த்து இப்போ 99 காமிக்குது. சரி கொஞ்ச நேரம் கழித்து வந்து செக் பண்ணி பார்ப்போம். சரி ஸ்டே டியூனாக இருங்க. லவ் யூ ஆல்.